தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திண்டுக்கல் மற்றும் அதனை சுற்றியுள்ள பாலகிருஷ்ணபுரம், ராஜக்காப்பட்டி, செட்டிநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 1 மணி நேரத்துக்கும் மேலாக கனமழை வெளுத்து வாங்கியது. இதேபோல் தேனி மாவட்டம் சின்னமனூர், முத்தலாபுரம், ஓடைப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்தது. மேற்கு தொடர்ச்சி பகுதியில் பெய்த மழையால் குரங்கணி பகுதியில் உள்ள நீரோடைகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் குமரி மாவட்டம் நாகர்கோவில், மயிலாடி உள்ளிட்ட இடங்களில் பலத்த மழை பெய்தது. மழையின் காரணமாக திருப்பரப்பு அருவிக்கு தண்ணீர் சீராக வருவதால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டை, ஆற்காடு, மோட்டூர் உள்ளிட்ட இடங்களில் நேற்றிரவு இடியுடன் கூடிய பலத்த மழை கொட்டி தீர்த்தது. ஆம்பூரில் பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்தோடியதால் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேல்சானாங்குப்பம் பகுதியில் பெய்த மழை காரணமாக சாலையோர புளியமரம் சாய்ந்ததால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே தமிழக காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை பெய்ததால் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 853 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இந்த நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 7 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதே நேரம் கேரளா, கர்நாடகா மாநிலங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கையை இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் விடுத்துள்ளது.